கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 126 அதிகாரம் அதனுடைய 5-6 வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே வருவான் என்று வேதத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில அநேக கண்ணீர்கள் இருக்கலாம். குடும்பத்தை, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, உங்களுடைய இல்லாமையை குறித்து, இயலாமையை குறித்து, சரீரத்தில் உள்ள பலவீனங்களை குறித்து, இப்படி பல காரியங்களை குறித்த கண்ணீர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். வெளியே அநேகரிடத்தில் சொல்லுவதை விட உள்ளுக்குள்ளாக அநேகர் அழுது கொண்டிருக்கலாம். யாரிடத்திலையும் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, சொல்ல முடியாத அநேக பிரச்சனைகளுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் காணப்படலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில உங்களோடு கூட சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிற உன்னை கம்பீரத்தோடு ஆண்டவர் அறுக்க பண்ண போகிறார். நீ வடித்த கண்ணீர், நீ சிந்தின கண்ணீர் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறது, தேவ சமூகத்திலே வந்திருக்கிறது. இந்த கண்ணீர் ஒன்றுமே பலன் இல்லாமல் போகவில்லை. நிச்சயமாகவே உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் மிகுந்த பிரதிபலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் கொடுக்கிற அந்த பிரதிபலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த 6வது வசனம் சொல்லுகிறது. அள்ளி தூவுகிற விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். இந்த நாள் வரைக்கும் நீங்க ஒரு விதையை விதைக்கிறவன் சுமந்து கொண்டு போகும்போது அவன் எவ்வளவு ஏக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு சுமந்து கொண்டு போவானோ அதுபோல நீங்க சுமந்து கொண்டு போயிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வரும் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்களை அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருகிறது போல உங்களையும் கர்த்தர், உங்க வாழ்க்கையையும் உங்க பிள்ளைகளையும் எதை குறித்து நீங்க அழுதீர்களோ அந்த காரியத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மிகவும் நீங்க கம்பீரத்தோடு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.